Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த மாதிரி லாங் நெக் ஜிராஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரே பேட்டர்ன் வச்சு நம்ம ரெண்டு டைப்ஸில் வந்து ஜிராஃப் பண்ண முடியும். இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக வந்து ஒரு கீ செயின் டைப்பாகவும் பண்ண முடியும். இந்த மாதிரி லாங் நெக் வச்சு நம்ம பேக் ஜாமா பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேக் ஜாமுக்கு நான் வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ, ஒயிட் அண்ட் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 3mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 4mm சேஃப்டி ஐஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் டேபிஸ்ட்ரி நீடில் அண்டு சிசர்ஸ். இப்போ ரோ 1 பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஹெட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயிட் யான் எடுத்துக்கோங்க. அந்த ஜிராஃபோட ஃபேஸ் அதுக்காக வந்து ஒயிட் யான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போடணும். ஸோ பேஸில் போடும்போது எப்போவுமே கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் சரியாக வரும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த டெயில் இருக்குது இல்லையா, இதை பிடிச்சி நம்ம இழுக்கணும். அப்போ நமக்கு அந்த ரிங் வந்து சுருங்கிடும். அதனால தான் இதுக்கு மேஜிக் ரிங்குன்னு பேர். ஸோ இந்த டெயிலை பிடிச்சி நம்ம டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோக்காக நான் ஒரு செயினும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 6 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறது தான் இன்க்ரீஸ். ஸோ இந்த பேட்டர்னை வந்து அதாவது 6 இன்க்ரீஸை வந்து 6 தடவை நம்ம போடணும். ஸோ பேஸில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த ரவுண்டு வந்து 6 இன்க்ரீஸ். ஸோ அடுத்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். கவுண்ட்டு வந்து ஒவ்வொரு ரவுண்டும் முடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கவுண்ட்டு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செயின் வந்து நமக்கு ஸ்டிச்சு கிடையாது, அது வந்து ஹைட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து பார்த்திங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷேஸ். எந்த இன்க்ரீஸும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். ரோ 3யும் ரோ 4ம் 12 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரோ 4 நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த டைமில் வந்து நான் எல்லோ யான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ரோ 4 கம்ப்ளீட் பண்ணிட்டும் பண்ணலாம். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை முடிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த எல்லோ யானை அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு இப்போ எல்லோ யானை வச்சு தான் நான் வந்து அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ண போகிறேன். இப்போது எல்லோ யானை வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயிட் யான் இருந்தது இல்லையா, அந்த யானை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ரோ 5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 5ல் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இந்த 6 தடவை ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை பேட்டர்னில் போடும்போதும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. அந்த ரோ போடும்போது முடித்ததுக்கப்புறம் கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அங்கேயே ரெக்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு ஹோல் ஜிராஃபோட ஹெட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது எண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் பேட்டர்ன் எழுதிட்டு அதை திரும்பி போடும்போது கரெக்டாக கவுண்டிங் கரெக்டாக வச்சு போடுங்க. ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோக்காக செயின் ஆட் பண்ணியாச்சு.
இப்போ ரோ 6 to ரோ 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 18 சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட போகிறோம். எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ரோ 6 to 8 வந்து 3 ரோ 6, 7, 8 3 ரோ வந்து 18 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து ஃபுல்லாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர போகிறோம். எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இதில் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ரோ முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ போடுங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் எத்தனை ரோ போட்டிருக்கீங்கன்னு ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போடலைன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரோ 7 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். இப்போ ரோ 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஐஸ் அந்த சேஃப்டி ஐஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் பிளாக் பீடு கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு சேஃப்டி ஐஸ் கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ரோ 5 இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கோங்க. பேக் சைடு இருக்கிறதும் ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐஸ்க்கும் இன்னொரு ஐஸ்க்கும் நடுவில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷேஸ் கேப் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே 4 சிங்கிள் க்ரோஷேஸ் கேப் விட்டு அடுத்த ஐனை வந்து இந்த பக்கம் இங்கே செட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் பீடுன்னா கூட ஃபுல் ஹெட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். பட்டு சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ரோ 9 ரோ 8 வரைக்கும் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரோ 9 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அடுத்து ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 தடவை ஃபாலோ பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ணுறது வந்து இன்விசிபிள் டிக்ரீஸாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு லூப் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன் நான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்ரீஸ் பண்ண மாதிரியே தெரியாது. நார்மல் டிக்ரீஸ் நான் பண்ணிக்கிறேன். அது எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, அது ஈஸியாக இருக்குனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். இது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம வந்து டிக்ரீஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்னு இந்த பேட்டர்னாக போட்டாச்சு. ஸோ இந்த ரோ 9th ரோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃபைபர் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக ஃபைபர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 10 பார்த்திங்கன்னா 6 டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயுமே டிக்ரீஸ் மட்டுமே கொடுத்துட்டு வர போகிறோம். எங்கேயுமே வந்து இன்க்ரீஸ் கிடையாது, சிங்கிள் க்ரோஷே எதுவுமே கிடையாது, வெறும் டிக்ரீஸ் மட்டும். ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 அடுத்தடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல போட வேண்டியதான். ஸோ இதை வந்து 2 சிங்கிள் க்ரோஷேவாக இருக்கிறத டிக்ரீஸ் பண்ணி ஒன்றா கொண்டு வரும். ஓகேவா? அந்த ஸ்டஃபிங்கை ஒரு விரலால் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிக்ரீஸ் கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷே தான் கிடைக்கும். ஸோ நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோம், 6 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ எக்ஸஸ் யானை கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேபிஸ்ட்ரி நீடில் கோர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு பின்னல் மாதிரி பின்னி எடுத்துகிட்டு 6வது ஸ்டிச்சும் வந்ததுக்கப்புறம் இப்படி பிடிச்சி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோ வந்து ஃபுல்லாக சுருங்கிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கேப் கிடைக்கக்கூடாது. உள் சைடாக நீடில் கொடுத்து இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. யானை ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ எக்ஸஸ் யானையும் கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஜிராஃபோட ஹெட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் கண் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே வந்து பாடியோடு அட்டாச் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெக்கு போடுறதுக்கு ஒரு மேஜிக் ரிங் உள்ள 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு 5 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ நான் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2 பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுவோம். இந்த ரோவோட எண்டில் நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். இது லெக்கோட 2 லெக்கு பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு லெக்கோட ஒரு பார்ட்டு. ஸோ எப்பயும் இந்த லெக்கு இந்த மாதிரி போடும்போது ஒரு லெக்கு போட்டுட்டு எக்ஸஸ் யான் கட் பண்ணி கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு லெக்கு வந்து அந்த ரன்னிங் யான் வந்து கட் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் யான் இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணக்கூடாது.
ஸோ இப்போ 2வது ரோ போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இது மாதிரி நான் இன்னொரு போர்ஷன் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணலை. ஸோ இதை வச்சு தான் இந்த ரன்னிங் யானை வந்து ஃபஸ்ட்டு லெக்கோட செகண்ட் லெக்கை அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ ஃபஸ்ட்டு லெக்கில் அந்த இடத்துலையே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த 2 லெக்கையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதான் அட்டாச் பண்ணுற மெத்தடு. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கணும். இப்போ எந்த இடத்துல நம்ம அந்த அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் இன்க்ரீஸ் கொடுக்கணும். கொஞ்சம் பேட்டர்னை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 9 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து அந்த ஒரு லெக்கில் போடணும். மொத்தம் 2 லெக்லேயும் 10 இருக்கும். இப்போ ஒரு லெக்கை அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டோம். மீதி இருக்கிறதுல 9 சிங்கிள் க்ரோஷேஸ் ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த ஒரு லெக்கு 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெக்கில் போயிட்டு கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச்சு போட்டுகிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல முடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து செகண்ட் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, நம்ம அட்டாச் பண்ண ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வரிசையாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுவோம். ஏன்னா அதில் ஒன்றில் தான் ஜாயின் பண்ணோம். ஸோ இதில் வந்து 10 ஸ்டிச் இருக்கும். 10ஐயும் வந்து நம்ம கவர் பண்ணிட வேண்டியதான். ஸோ டோட்டலாக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 21 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டார்டிங்கில் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம், அதில் ஒரு ஸ்டிச் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ மொத்தமாக நமக்கு 21 சிங்கிள் க்ரோஷே மொத்தமாக இந்த 2 லெக்கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடியும். நமக்கு கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு லெக்கில் எக்ஸஸ் யான் விட்டோம் இல்லையா, ஒரு இது கட் பண்ணி விட்டோம்ல, அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2 லெக்குக்கு நடுவில் கொஞ்சம் கேப் தெரியும். அதை இந்த மாதிரி நான் வந்து டேபிஸ்ட்ரி நீடில் வச்சு அட்டாச் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேப் தெரியாது. மீதி இருக்க எக்ஸஸ் யான்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த 2 லெக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. ரோ 4லேருந்து ரோ 6 வரைக்கும் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா வெறும் 21 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ எந்த இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ லெக்கோட ஹைட் ஏறுறதுக்காக நம்ம வந்து ரோ 4லேருந்து ரோ 4, 5, 6 3 ரோஸ் வந்து 21 சிங்கிள் க்ரோஷேஸ் எல்லாத்துலேயும் போட போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டர்ன் புரியும். அப்போ தான் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில ஏதாவது சின்ன டிப்பு சொல்லியிருந்தா கூட அது உங்களுக்கு கவனத்தில் வராமல் போயிடும். ஸோ இந்த ரோ முடிச்சுட்டு ஒவ்வொரு ரோ முடித்ததும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ரோக்கு போகணும். இப்போ இது வரைக்கும் ரோ 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 7 பார்த்திங்கன்னா 6 டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு இது வந்து 6 டிக்ரீஸ் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ரோ டிக்ரீஸ் கொடுக்கும்போது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதுலேருந்து கண்டினியூஸாக 6 டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஜிராஃபோட பாடி வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால பேக் போர்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி வந்து அப்புறம் மேலே குறுகலாக வரும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிக்ரீஸ் கொடுக்குறோம். இதோட தான் நம்ம கழுத்து பகுதியை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 6 டிக்ரீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்திங்கன்னா 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். 6 டிக்ரீஸ் கொடுத்துட்டேன். இப்போ மீதி பார்த்திங்கன்னா 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷே போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோவோட எண்டில் 15 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ரோ 8 பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 டிக்ரீஸு, அப்புறம் ஒரு 7 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு 4 டிக்ரீஸ் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக 7 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் இந்த ஷேப்பு வந்து பாடியோட ஷேப்பு கரெக்டாக வரும். லெக்கு பாடி ஷேப்பு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு லாங் நெக்கு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பேட்டர்ன் எழுதும்போது கவனமாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில், அதாவது ரோ 8ஓட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 11 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். முடிச்சுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ரோவை முடிச்சுட்டு ஃபைபர் ஃபில் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மைன்யூட்டாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எனக்கு பெருசாக வேணும், இந்த பேட்டர்னை வச்சே நான் பெருசாக பண்ணோன்னா நீங்கள் வந்து ஹூக் சைஸ் வந்து 4, 4.5, 5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை பல்கி ஆன் வச்சு 8, 10 அந்த மாதிரி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். 6, 7, 8 இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா பெரிய சைஸில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபைபர் ஃபில் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஹூக்கு அண்ட் யான் சைஸை பொறுத்து நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து ரோ 9 பார்த்திங்கன்னா 3 டிக்ரீஸு 5 சிங்கிள் க்ரோஷே. ஒரு டிக்ரீஸ், ரெண்டாவது டிக்ரீஸ், ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். அடுத்து மூணாவது டிக்ரீஸ், அடுத்து மூணாவது டிக்ரீஸ் மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு 5 சிங்கிள் க்ரோஷே ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 8 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த பேட்டர்னையே வச்சு நீங்கள் பல்கி யான் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெக்கு வரும்போது சொல்கிறேன் அந்த பேட்டர்னில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஹை நெக்கு ஜிராஃபுக்கும் நார்மல் நம்ம ஒரு சின்ன பேட்டர்ன் போட்டிருந்தால அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி அந்த சின்ன சைஸ் ஜிராஃப் கூட நம்ம போடலாம், பல்கி யானில் போட முடியும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் வந்து 5 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டு இந்த ரோ எண்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு அடுத்த ரோவுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப குறுகலாக வரும்போது நமக்கு வந்து எந்த ஸ்டிச்சு ஸ்டார்டிங் ஸ்டிச்சுங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். அதனால் எப்பயுமே அந்த ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு ரோலையும் நம்ம பேக்கில் போய் அந்த ஸ்டிச்சை கண்டுபிடிச்சி அதை இது பண்ணி கொண்டு வரணும், கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ ரோ 10 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க, அடுத்து ஒரு டிக்ரீஸ். இதை வந்து 2 தடவை ஃபாலோ பண்ணணும். இந்த பேட்டர்னை 2 தடவை, அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ்னு 2 தடவை போட்டுட்டு லாஸ்ட் ரோவில் நமக்கு 8 சிங்கிள் க்ரோஷேஸ் இருந்தது. ஸோ இப்போ இது 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சஸில் வந்து ஹூக்கு வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்காத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் அந்த காமிச்ச ஸ்டார்டிங்கில் காமிச்ச சின்ன ஜிராஃப் வந்து 2.5 mm ஹூக்கில் போட்டேன். இது வந்து 3 mm ஹூக்கில் போடுறேன், கொஞ்சம் பெருசாக காமிக்கணுங்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதிலே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம், எந்த ஹூக் சைஸ் மாறும்போது நமக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், 2 ஸ்டிச்சஸ் இருக்கும், அதில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன், ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரோக்கு. இப்போ
அடுத்து வந்து ரோ 11. ரோ 11ல் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட போகிறோம். எந்த விதமான இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே வராது. வெறும் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போட போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெருக்கமாக வர வர நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச்சு வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த 11th ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டர்னில் கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் வந்து நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஸோ இடையில என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 11th ரோ கம்ப்ளீட் பண்ணுறேன், 6 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹைட் ஏற்ற போகிறோம். இந்த சின்ன ஜிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோ 15ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஹை நெக் ஜிராஃப் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரோ 42 வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். அதுதான் இதில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த மாதிரி கீ செயினாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அது போதும்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹை நெக்கு வேணும் அப்படின்னாக்க ரோ 12லேருந்து 42 வரைக்கும் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக லென்த்தாக போட்டுகிட்டே வாங்க. இந்த லென்த்து போதும் நமக்கு, நம்ம மடித்து ஒரு பேக் சாம் மாதிரி கட்டுறதுக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஒன்று தான். இந்த இடத்துல அந்த நெக்கு போர்ஷன் மட்டும்தான் நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் இந்த குட்டி பேட்டர்னை வச்சு நம்ம பெரிய யான்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து அந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு வந்து ஜிராஃப்க்கு நம்ம இயர்ஸ் பண்ண போகிறோம். இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 12 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். இது மாதிரி 4 ஸ்டிச் தான் போட்டோம் இல்லையா? ஸோ 2 தடவை தான் வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் தான் போடுறோம். 6 சிங்கிள் க்ரோஷே நமக்கு கிடைக்கும். இது மாதிரி இயர்ஸ் வந்து 2 செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணிடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக யான் விட்டு பெருசாக கட் பண்ணி எடுத்துருங்க. டெயில் வந்து கொஞ்சம் லாங்காக விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு போர்ஷன் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து ஜிராஃபோட ஹார்ன்ஸ், அதாவது கொம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் யான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷே வரும் நமக்கு. மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா? 3 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். போட்டுட்டு இந்த யானை வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹார்ன்ஸும் 2 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து இந்த ஜிராஃபோட பாடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்டமாக ஜிராஃபோட இதில் இருக்கும் இல்லையா? அந்த பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அது வந்து 3 செய்யணும் மொத்தமாக நம்ம. ஸோ குட்டி பேட்டர்னுங்கிறது, குட்டி ஜிராஃபுங்கிறதுனால நமக்கு 3 ஸ்டிக் பண்ணாலே நமக்கு போதும் ஸ்டிச்சு போட்டு. இப்போ ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 5 சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஒரு மேஜிக் ரிங் போட்டு 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க.
இது சின்ன ஜிராஃபுங்கிறதுனால நம்ம இந்த இதில் போடுறோம். இதே நீங்கள் பெரிய பல்கி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரும். ஓகேவா? ஸ்லிப் நாட் போட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக ஒரு செயின் போட்டு இந்த இதை கட் பண்ணி விட்டுற வேண்டியது. எக்ஸஸ் யானை கொஞ்சம் இதை வந்து ரொம்ப விட்டுலாம் கட் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா அது நம்ம வந்து ஸ்டிச் தான் அதை ஒட்ட தான் போகிறோம், ஸ்டிக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தேவையில்லை. கொஞ்சமாக த்ரெட் விட்டு கட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிற த்ரெட்டை பேக் சைடு இழுத்து விட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருந்த த்ரெட்டையும் இதையும் ஒன்றா டை பண்ணி எக்ஸஸ் யானை கட் பண்ணிடணும். நல்லா ஒரு 2 தடவை நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி 3 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸஸ் யானை கட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நான் 3 பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிராஃபோட டெய்லுக்கு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4 செயின் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். 4 செயின் போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடுங்க. ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லாங்காக இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்லிப் நாட் போட்டப்போ இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீடில் பிரித்து விட்டிங்கன்னா அந்த வால் பகுதி மாதிரி தெரியும். ஸோ அந்த த்ரெட்டை பிரித்து விட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் அந்த வால் பகுதி மாதிரி தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம ஜிராஃபோட பார்ட்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் வேணுமே அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். பாடி, லெக்கு, ஹெட்டு, பேட்டனு, டெய்லு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாடியில் தான் நம்ம லாங்காக இது விட்டுருக்கோம் இல்லையா, த்ரெட்டு விட்டுருக்கோம் இல்லையா. ஹெட்டில் வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ரவுண்டு 6 அண்டு ரவுண்டு 7 அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த பாடியோட நெக்கை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஹெட்டோட. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பொசிஷன் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறதுனா கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு. முன்பக்கம் நம்ம கண்ணும் வச்சுட்டதுனால அந்த பொசிஷனும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் கண் வந்து தள்ளி போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வருதா, கரெக்டாக இருக்கான்றதை எல்லா பக்கமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெட்டையும் நெக்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸஸ் யானை ஹைட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸஸ் யானையும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஹெட்டும் நெக்கும் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம இயர்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ரவுண்டு 8, அதாவது ஹெட்டில் ரவுண்ட் 8ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் இந்த இயருக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். அந்த சைடு கரெக்டாக சென்டரில் 8 சிங்கிள் க்ரோஷே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இதில் இது வந்து எனக்கு கை ஷேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, குண்டூசி இருக்குல்ல, அதை வச்சு அந்த பொசிஷனில் கரெக்டாக குத்திடுங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஹெட்டோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டு அந்த எக்ஸஸ் யானை ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2-3 ஸ்டிச்சு நல்லா டைட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன் நான். நாட் போட்டு பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இப்போ 2 இயர்ஸும் முடித்தாச்சு. அடுத்து ஜிராஃபோட கொம்பு. இந்த கொம்பு பார்த்திங்கன்னா ரோ 7 அண்ட் ரோ 8க்கு நடுவில் கொடுக்க போகிறோம். 2 கொம்புக்கும் நடுவில் 4 சிங்கிள் க்ரோஷே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டிச்சு. ஸோ போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கொம்பு வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸ் யானை உள்பக்கமாக கொடுத்து ஹைட் பண்ணி விட்டுருங்க.
கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடும்போது டைட்டாக போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை உள்பக்கமாக கொடுத்துட்டு அந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடலாம். இப்போ ஹார்ன்ஸ் முடிஞ்சுது. அடுத்து வந்து டெய்லு. இந்த மாதிரி எக்ஸஸ் யான் இருக்கிறத உள்பக்கமாக கொடுத்து கட் பண்ணிடணும். இப்போ இந்த நம்ம பேட்டர்ன் எடுத்து வச்சோம் இல்லையா, பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த பக்கம் ஒரு சைடு 2 இன்னொரு சைடு 1ன்னு கம் போட்டு, நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து அந்த ரோ 6 and 7ல் லெக்கு போர்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து இப்போ பொசிஷன் எடுத்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து டெய்லை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோ 6 and 7 அந்த இடத்துல டெய்லையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் அட்டாச் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுட்டு எக்ஸஸ் யானை உள் பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம அமிகுருமி டாய்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி எக்ஸஸ் யான் வந்து உள் பக்கமாக கட் பண்ணி ஹைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஜிராஃபோட எல்லா போர்ஷனுமே நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பேட்டர்ன் வச்சு 2 டைப் ஆஃப் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து மவுத் போர்ஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இல்லை பிளாக் கலரு உள்ளன் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் அதில் எடுத்துக்கோங்க. அது இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வளைவாக வர்ற மாதிரி அடியில் ரோ 2 3 நடுவில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்பக்கமாக சொருகி இப்படி எடுத்துகிட்டு அந்த 2 எண்டையும் நாட் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக அந்த வாய்ப்பகுதி இருக்கிற மாதிரி போட்டுட்டு நாட் போட்டு விட்டிங்கன்னா நம்மளோட ஜிராஃப் வந்து முடிஞ்சிடும். நாட் போட்டு இதையும் உள்பக்கம் ஹைட் பண்ணணும். எந்த இடத்துலையும் நம்ம த்ரெட்டு நாட்டு போட்டதோ இல்லை ஹைட் பண்ணியிருக்கிறதோ தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தெரியுதுன்னா இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட லாங் நெக் ஜிராஃபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேட்டர்ன் வச்சு 2 விதமான ஜிராஃப் நம்மளால் பண்ண முடியும். கீ செயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜிராஃபும் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக் சாமுக்கு மாட்டக்கூடிய ஜிராஃபாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது. ஓகேவா? இது பேக்கோட ஹேண்டிலில் வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்படி தலையை உள்பக்கமாக எடுத்து இதை நம்ம வந்து பேக்கோட ஹேண்டிலில் அட்டாச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் ரோப்பெல்லாம் போடணுங்கிறதில்ல. இதை வச்சே நம்ம வந்து இதுக்கு தான் இந்த லாங் நெக்கு கொடுத்தது. ஸோ இதை வச்சு நம்ம பேக்கில் வந்து ஹேண்டிலில் மாட்டிக்கலாம். இது வந்து நம்ம ஜிராஃப் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நிறைய இருக்குது. ஃப்ராக் இருக்குது, டெடி இருக்குது, ரேபிட் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கில் வந்து ஹேண்டிலில் மாட்டி விட்டுருங்க. இந்த 2 பேட்டர்னில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண அந்த 2 ஜிராஃப்